சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து பல்வேறு போராட்டங்கள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டன. மகளிர் தினமான இன்றைய தினத்தினையும் இந்த மாதத்தினையும் 2 நாட்களாக பிரகடனப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாண பெண்கள் மாற்றத்திற்கான பரிந்துரை செய்யும் வலையமைப்பினால் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக யாழ்ப்பாணம் மட்டுமின்றி இலங்கையை பூராகவும் கூடுதலாக பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் வன்முறைகள் நடக்கும். பட்டிகள் அடைந்து பெண்களுக்கும் இனிமேலும் வன்முறைகள் நடக்கக்கூடாது, குறிப்பாக பாலியல் வன்முறைகள் நடக்கக்கூடாது. சர்வதேச தினத்தை கருப்பு பங்குனியாக பிரகடனப்படுத்துமாறு வலியுறுத்தும் மற்றொரு கவனஈர்ப்பு போராட்டம் கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலகம் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமது வாயை கருப்பு துணியால் கட்டியிருந்ததுடன் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டிக்கும் வகையில் கிளிநொச்சி மாவட்ட உதவி அரசாங்க அதிபரிடம் ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்கான மகஜர் ஒன்றும் வழங்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெண்கள் அமைப்பினரால் இன்று முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரனிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் வடமாகாண சபை உறுப்பினர் து ரவிகரனும் கலந்து கொண்டிருந்தார். இது தொடர்ந்து எங்களுக்கு எவ்வளவு காலத்துக்கு நீடிக்க போன்றோ தெரியல. உண்மையில பெண் பிள்ளைகளும் படும் கஷ்டங்களை நாங்கள் வார்த்தையால சொல்ல முடியாது. கொலை செய்யப்பட்டு கொண்டு போனால் எஞ்ச போகுது எங்களுக்கு விளங்க இல்ல. பாடசாலைக்கு சர்வதேச மகளிர் தினம் நாடளாவிய ரீதியில் கொண்டாடப்படுவது அர்த்தமற்றது மற்றும் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் அரசாங்கம் போதிய கவனம் செலுத்துவதில்லை என்பதை வலியுறுத்தும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று மன்னாரில் இன்று இடம்பெற்றது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக கடுமையான நீதி நிலைநாட்டப்படும் வரையில் சகல நாட்களையும் 2 நாட்களாக காந்தி பூங்காவில் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் எதிரான பாலியல் வன்முறைகள் இந்த நாட்டில் மிகவும் அதிகரித்து வருகிறது. இதற்கான நீதி என்றது குறிப்பாக சட்ட நீதி எங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் கிடைத்ததில்லை. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஜயா வித்தியாலயத்தினால் பெண்கள் மற்றும் சிறுவர்களை வன்முறைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புத்தளம் மாவட்டத்தின் மகளிர் அமைப்புகள் 2 பங்குனி எனும் தொனிப்பொருளில் பாலாவி நகரில் ஒன்று கூடி கருப்பு ஆடைகளை ஹட்டன் டிக்கோயா தமிழ் மகா வித்தியாலய மாணவிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வீடுகளிலும் பெண்களின் முக்கியத்துவம் என்ற தொனிப்பொருளில் வீதி நாடகம் ஒன்று இன்று நடைபெற்றது.